அந்த வாழ்க்கையில நாம் சொர்க்கவாசிகளாக எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் காட்டிய அடிப்படையில் நம்முடைய காரியங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் சைத்தான் பல கட்டங்களில் நம்மை வழிகெடுக்கக்கூடியவனாக இருப்பான். அதுபோன்ற நேரங்களில் இதுபோன்ற மரணத்தையும் இதுபோன்ற மன்னரை வாழ்க்கையையும் அதிகமாக நாம் நினைவு கூற வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது மனிதனுடைய எண்ணங்களில் தவறான ஊசலாட்டங்கள் பாவங்கள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படக்கூடிய நேரத்தில் அவன் மன்னரையை அதிகமாக நினைத்து பார்க்கட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினாங்க. ஏன் சொல்லி காட்டினாங்க என்று சொன்னால், இந்த உலகத்துல எனக்கு அகம்பாவம், ஆணவம், கர்வம், மற்றவர்களை மட்டமாக நினைப்பது, இது போன்ற எண்ணங்களை எல்லாம் தகர்க்கக்கூடிய ஒரு இடம் இந்த மன்னரை வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் வாழும் பொழுது பணம், பெருமை, பல உலகத்திலே இருக்கக்கூடிய ஆசா பாசங்கள் நம்மை தவறான வழியில கொண்டு செல்லக்கூடிய ஒரு உலக வாழ்க்கையாகத்தான் இது இருந்து கொண்டிருக்கிறது. அதுல நம்ம நீடிச்சு போய் நரகத்துக்கு நம்ம போயிடக்கூடாதுன்னு சொன்னா அதிகமா இது போன்ற நிகழ்வுகள், மன்னரை வாழ்க்கைகள், மரணத்தை அதிகமா நம்ம நினைவு கூறணும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டும் பொழுது குல்லு நஃப்ஸி தாயிகத்தில் மவுத், உனக்கு பெருமை வருதா, ஆணவம் வருதா, கர்வம் வருதா, மற்றவர்களை நீ மட்டமாக நினைக்கிறியா, அந்த நேரத்துல நீ மவுத்த நினைச்சு பாரு. நீனும் ஒரு நாள் மவுத்தாகி போவேன். அப்ப உன்னை தூக்குவதற்கு 4 பேர் வருவாங்க, உனக்காக துவா செய்வதற்கு 4 பேர் வருவாங்க. அந்த நேரத்தில் அவருடைய துவா அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீ மவுத்த அதிகமா நினைச்சு பாரு என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுறான். அதே போல இன்னொரு இடத்துல சொல்லி காட்டும் பொழுது அல்லதி ஹலக்கல் மவுத்தவல் ஹயாத்த லி யப்லுவக்கும் ஐயுக்கும் அக்ஷனு அமலா, இந்த உலக வாழ்க்கை நம்மை சோதிக்கக்கூடிய ஒரு களமாகத்தான் இருக்கிறது. நம்ம நன்மையை அதிகமா செய்யறோமா, தீமையை அதிகமா செய்யறோமா என்ற ஒரு சோதனை களமாகத்தான் இந்த உலகம் இருக்கிறத ஒழிய நம்முடைய இஷ்டத்திற்கு, மார்க்கத்திற்கு முரணாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டிய வழிமுறைக்கு மாற்றமாக இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு எங்கேயும் நம்ம போயிட முடியாது. அல்லாஹ்வுக்கு முன்னால போய் நிற்போம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டும் பொழுது சும்மா இலைனா துர்ஜவுன், நீ இந்த உலகத்துல வாழ்ற, உனக்கு நான் மரணத்தை கொடுப்பேன், பிறகு என்னிடத்துல தான் வந்து நிக்கணும், அதனால இந்த எண்ணத்தோடு இந்த உலகத்துல வாழு என்று அல்லாஹ் நமக்கு பல்வேறு இடங்கள்ல நமக்கு சொல்லி காட்டுறான். இது பல்வேறு இடங்கள்ல நம்மளை மறக்கடிக்க செய்யும். அதே நேரத்துல இது போன்ற மரணங்கள், நாம் அடக்கம் செய்யக்கூடிய இடங்கள், இதுல நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய அந்த இறையச்சத்தையும் ஈமானையும் அதிகரித்துக் கொண்டு இதற்கு பிறகு நமக்கு எப்ப மௌத்து வரும்னு தெரியாது. இந்த சகோதரர் இன்னைக்கு மரணிச்சிருக்கிறாங்க, நம்ம எப்ப மரணிப்போம் என்று தெரியாது. ஆனால் ஒரு நாள் மரணிக்க இருக்கிறோம். அந்த நாள்ல நம்ம முஸ்லிமா மரணிக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டும் பொழுது வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமுன், முஸ்லிமா தவிர நீ மரணிச்சிராத. ஏன், நீ சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னா முஸ்லிமா மரணி, நீ நரகத்துக்கு போகணும் விரும்புறியா, இந்த உலகத்துல என்னென்ன ஆட்டம் போடணுமோ எல்லா ஆட்டத்தையும் போடு, ஆனா எனக்கு முன்னாலதான் நீ வந்து நிக்க போற, அந்த எண்ணத்தோடு இந்த உலகத்துல வாழ்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான்ல, அதை மாத்திரம் நம்ம மனசுல நிப்பாட்டிக்குவோம். எப்ப மௌத்து வரும்னு தெரியாது, எந்த வயசுல மவுத்து வரும்னே தெரியாது. ஆனா மவுத்தாயிரும். தூங்கிக்கிட்டு இருந்தாலும் சரி, பயணத்துல இருந்தாலும் சரி, நல்ல நிகழ்ச்சியில இருந்தாலும் சரி, கெட்ட நிகழ்ச்சியில இருந்தாலும் சரி, மவுத்து நம்ம தேடி வரக்கூடியதாக இருக்கிறது. அந்த மவுத்து நமக்கு வரக்கூடிய நேரத்தில் நம்ம முஸ்லீமா இருக்கணும். அதுலதான் நமக்கு அல்லாஹ்வினுடைய பரக்கத்து, நாளை மறுமையில சொர்க்கத்திற்குரியவர்களாக நம்ம எழுப்பப்படுவோம். அதை எண்ணமாக வைத்துக் கொண்டு இந்த உலகத்துல கண்ணியமான முறையில் வாழ்வோம். ரசூலுல்லாஹ் தூதராக ஏத்துக்கிட்டு வாழக்கூடிய நாம் நம்ம இடத்துல ஆணவமோ, அகம்பாவமோ, பெருமையை எதுவுமே நம்மகிட்ட இருக்கக்கூடாது. வரும் சைத்தான் உள்ளத்துல எல்லா கெட்ட எண்ணத்தையும் போடுவான். அந்த நேரத்துல எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அந்த அடிப்படையில வாழ்ந்தா நான் ஒரு நாள் மரணிப்பல்ல, அந்த நாள்ல நான் சொர்க்கவாசியை அடக்கம் செய்யும் பொழுது அங்கே விசாரணை செய்வதற்காக மலக்குமார்கள் வருவாங்க. 3 கேள்விகள் கேட்பாங்க. அந்த கேள்விகள் கேட்கும் பொழுது நான் சரியான முறையில் பதில் சொல்லணும். 4 கேள்விகள். மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார், உன்னுடைய தூதர் யார், உன்னுடைய வேதம் என்ன என்று கேட்பார்கள். அதுக்கெல்லாம் நம்ம சரியான முறையில் பதில் சொல்லிட்டோம் சொன்னா 4வதாக ஒரு கேள்வி கேட்பாங்க. இதையெல்லாம் நீ எதை வச்சு அறிஞ்சுக்கிட்டேன்னு கேட்கும் பொழுது அவர் சொல்வாராம், இறைவா நான் திருக்குரானை படித்தேன், ஓதினேன், அதை வச்சுதான் எல்லாத்தையும் நான் கத்துக்கிட்டேன் என்று அந்த மனிதர், அந்த ஜனாசா மன்னரையில இருக்கக்கூடிய அந்த மனிதர் சொன்னால் அவர் சொர்க்கவாசி. இதற்கு மாற்றமாக நாம் சொன்னோம் என்று சொன்னால் நாம் நரகவாசியாக ஆகிவிடுவோம். நமக்கு அல்லாஹ் ஒரு சில குறிப்பிட்ட காலம் எப்ப மௌத்தாகும்னு தெரியாது, ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலம் நம்ம கொடுத்திருக்கிறான். அதை சரியான முறையில பயன்படுத்துவோம். அப்படி வாழ்ந்து மரணிக்கக்கூடியவர்களாக ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. இவர்களுக்காக அதிகமாக அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ்.